கிறிஸ்டல் விலங்குகளின் இரகசியம். லியோவும் நிபில்ஸும் பம்பரம் பலூனில் மிதந்து கிறிஸ்டல் முயலை திருட முயல்கிறார்கள். காவலர்களின் கவனத்தை திசைதிருப்ப ஷாடோ டைனோசர் போல கர்ஜிக்கிறார். ரோபோ சிலந்திகள் ஒரு சிலையை களவாடுகின்றன. லியோ ஸ்கேட்டில் பாய்ந்து துரத்த நிபில்ஸ் சிறிய நீர்மூழ்கி கப்பலாக மாறி பின்தொடர்கிறது. மரவீட்டு மேடையில் இந்த சிலைகள் கற்பனையை நிஜமாக்கும் சக்தி கொண்டவை என ஷாடோ விளக்குகிறார். வான் கேக்கில் உலகம் முழுவதும் குழப்பத்தை உருவாக்க விரும்புகிறான். அவரது வண்ணமயமான ஆய்வகத்தில் லியோவுக்கு உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நிறம் மாறும் மாய கேமலியன் கேப் ஒன்றை வழங்குகிறார். லியோ பாரிஸில் நாய் அலங்காரக்காரராக வேடமிடுகிறான். நிபில்ஸுக்கு இளஞ்சிவப்பு பாவ் நிறம் கிடைக்க அது அதனை மிகவும் விரும்புகிறது. வான் கேக்கில் ஹேர் ட்ரையர் ஹெலிகாப்டரில் தப்பிச் செல்கிறான். பளபளக்கும் சீஸ் சக்கரத்திற்காக சிட்டர்ஸ் என்ற மோல்வான் கேக்கிலை காட்டிக் கொடுக்கிறது. அவர்கள் கிறிஸ்டல் சுண்டெலி சிலையை கண்டுபிடிக்கிறார்கள். ஆர்க்டிக் பனி ஹோட்டலில் லியோ லேசர் கண் கொண்ட ரோபோ பெங்குவின்களை தவிர்த்து உருகும் பாலத்தை கடந்து கிறிஸ்டல் கரடி சிலையை அடைகிறான். காந்த வலையில் நிபில்ஸ் சிக்குகிறது. பயத்தில் லியோவின் முடி நிமிர கனெட்டி வெடித்து நிபில்ஸ் பிடிபட்டு கொண்டு செல்லப்படுகிறது. ஷாடோ ஜிரா போல வேடமிட்டு முக்கிய தகவல்களை தரும் மீர்காட் காவலர்களுடன் உரையாடுகிறான். புயலின் நடுவே பறக்கும் ஜெப்பெலினில் லியோ கயிற்றின் மேல் நடந்து கிறிஸ்டல் யானை சிலையை பிடிக்கிறான். பேராசிரியர் சிஸ்டின் அழகான ரோபோக்களில் ஒன்று ரகசியமாக உளவு பார்க்கிறது. ஆனால் எது என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆர்மடில்லோ ரோபோக்கள் பாடும் மணல் திட்டுகளில் பாய்ந்து மறைந்துள்ள கிறிஸ்டல் ஒட்டக சிலையை நோக்கி வேகமாக ஓடுகின்றன. வான் கேக்கில் அவன் புதையலை கேலி செய்ததை பார்த்து மோல் லியோவுக்கு உதவ முடிவு செய்கிறது. என் பளபளப்புகளை யாரும் கேலி செய்யக்கூடாது. லியோ இசை புதிர்களை தீர்த்து வாழைப்பழத் தோல்களை தவிர்த்து பழங்கால கோயிலில் இருந்து கிறிஸ்டல் குரங்கை பெறுகிறான். இளஞ்சிவப்பு பாவை போட்டு திறக்கும் கருவியாக பயன்படுத்தி நிபில்ஸ் தன்னையும் மற்ற கைதி ரோபோ விலங்குகளையும் விடுவிக்கிறது. சிரிக்கும் மின்வாழை மீன்கள் லியோவின் நீர்மூழ்கி கப்பலை தாக்குகின்றன. நண்பனான ஒளிரும் ஜெல்லிபிஸ்கள் எதிர்பாராத உதவியுடன் வருகின்றன. நிரந்தர வானவில்லுக்குள் மறைந்துள்ள அவனது அற்புதமான மிதக்கும் கோட்டையே அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். விருந்து கலைஞர்களாக வேடமிட்டு வான் கேக்கிலின் மருமகள் பிறந்தநாள் விழாவில் லியோவும் ஷாடோவும் ரகசியமாக நுழைகின்றனர். முடிவில்லாத கண்ணாடிகள் நிறைந்த குழப்பமான நடைபாதையில் நுழைகின்றனர். நிபில்ஸ் சீஸ் வாசனையை மூக்கால் கண்டுபிடித்து பாதுகாப்பாக வழிநடத்துகிறது. 11 சிலைகளை பயன்படுத்தி வான் கேக்கில் பைத்தியக்கார குழப்பத்தை உருவாக்குகிறான். சாக்லேட் மழை, இறகு சூறாவளி, தலைகீர் ஈர்ப்பு விசை. சர் பார்க்ஸ்லி நாய் ரோபோ ஒரு பந்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து வான் கேக்கிலின் கவனத்தை திசை திருப்புகிறது. கடைசி சிலை உண்மையில் நிபில்ஸ் தான். அதன் ரோபோ இதயத்தில் சக்தி வாய்ந்த இறுதி கிறிஸ்டல் மறைந்துள்ளது. லியோ தனது கனவுகளை நிஜமாக்க அந்த சக்தியை பயன்படுத்த முடியும். ஆனால் அனைவரையும் காப்பாற்ற அதை தியாகம் செய்ய முடிவு செய்கிறான். இயந்திரத்தை நிறுத்த லியோ தனது அன்பான ஸ்பை கேச்சட்களை ஆபத்தான ஆற்றல் கற்றுக்குள் ஒன்றொன்றாக வீசுகிறான். மோல் இயந்திரத்தை சூப்பர் திகில் முறைக்கு மாற்ற வான் கேக்கில் கட்டுப்பாடின்றி சிரிக்கத் தொடங்குகிறான். மாயத்தை அழிக்காமல் லியோ அதை உலகம் முழுவதும் பகிர்ந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அழகான கனவு நிமிடத்தை வழங்குகிறான். இப்போது சீர்திருத்தப்பட்ட கோமாளியாக அவன் தனது வானிலை இயந்திரத்தை குழந்தைகள் விருந்துகளில் பலூன் விலங்குகள் மற்றும் கனெட்டி மழைக்கு பயன்படுத்துகிறான். வகுப்பில் ஆசிரியர் லியோவின் கோடைகாலத்தை பற்றி கேட்கிறார். நிபில்ஸ் பையிலிருந்து எட்டிப் பார்க்க லியோவின் முடி மீண்டும் நிமிர்கிறது. சர் பார்க்ஸ்லி ஒரு கிறிஸ்டல் துண்டை மென்று தலைமையகத்தில் உள்ள கடிகாரங்கள் அனைத்தும் பின்னோக்கி ஓடத் தொடங்குகின்றன. உண்மையான கற்பனைக்கு மாயம் அவசியமில்லை. சில நேரங்களில் நாம் வைத்திருக்கும் இரகசியங்களே சிறந்த சாகசங்களை உருவாக்குகின்றன. Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends and hit the bell icon. Subscribe, share, comment and click bell icon.